நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா, கஸ்டமர வந்து நீங்க தேடி போகாம, கஸ்டமர் வந்து உங்கள தேடி வர்ற மாரி ஒரு மார்க்கெட்டிங் இருக்குன்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, Google ஆட்ஸ் அப்படிம்பாங்க. இந்த Google ஆட்ஸ் என்ன பண்ணும்னா, Google சர்ச் என்ஜின்ல உங்க பிசினஸ் ரிலேட்டடான கீவேர்ட யூசர் டைப் பண்ணும்போது, குயிக்கா ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்லயே, ஃபர்ஸ்ட்டு பொசிஷன்லயே பார்த்தீங்கன்னா, உங்களோட பிசினஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அது மூலமா யூசர்ஸ் அத கிளிக் பண்ணி உங்க வெப்சைட்டுக்கு வரும்போது, அங்க உள்ள டீட்டெயில்ஸ் மூலமா உங்களுக்கு சேல்ஸ், லீட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா நடக்கும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ் 5 இத நம்ம பார்க்கலாம். கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பெய்டு அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம். இது என்னன்னா, நம்ம கூகுளுக்கு வந்து பெய்டு வந்து நம்ம குடுத்ததுக்கு மட்டும் தான், நமக்கு அதுக்கு உண்டான கீவேர்ட யூசர் சர்ச் பண்ணும்போது, நம்மளோட வெப்சைட் வந்து நம்ம கொண்டு வருவாங்க சர்ச் என்ஜின் பேஜ்ல. செகண்ட் பார்த்தீங்கன்னா, அதோட சர்ச் ஆட் அப்படிம்பாங்க. சர்ச் ஆட் அப்படிங்கிறது அதே தான். கீவேர்ட யூசர் பண்ணும்போது, உங்க பிசினஸ் ரிலேட்டடான கீவேர்ட டைப் பண்ணும்போது, உங்களோட பிசினஸ் வெப்சைட் டாப்ல கொண்டு வரது தான் சர்ச் ஆட். தேர்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே ஆட்ஸ். இது என்னன்னா, மத்த வெப்சைட் உங்க பிசினஸ் ரிலேட்டடான யார் யாரெல்லாம் வெப்சைட் வச்சிருக்காங்களோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே ஆட் வந்து ஷோ ஆகும். நீங்க நெறைய டைம் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் கண்ட்ரோல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி ஒரு அமௌண்ட்ட வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கேம்பெயின்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து டார்கெட் பண்ணணும். அதுவும் உங்க பிசினஸ் ரிலேட்டடான ஆடியன்ஸ் என்னென்ன பண்றாங்களோ, அந்த இன்ட்ரெஸ்ட் அதே மாரி அவங்க ஏஜ் குரூப் அதெல்லாம் வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் தான் ப்ராப்பரா கூகுள் ஆட்ஸ் வந்து நீங்க செட் பண்ணணும். இந்த மாரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸோ இல்ல கோர்ஸோ உங்களுக்கு வேணும்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.